அருள்மிகு மதிவான நூல் வெளியீட்டு விழா. ஐயா இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிட போகிறேன், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்கணும். அது மதிவானன் யாருன்னா இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு புதினம் எழுதுறீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், அவர் ஒரு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அவர் புகழ் பேசப்பட வேண்டும், அவருடைய செயல் மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த விழா வைத்திருக்கிறேன். அதுக்கு நீங்கள் தலைமை ஏற்கிறேன். தலைமை ஏற்கிறது எத்தனையோ நீட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு. இந்த பத்திரிகையை பார்த்தோன்னா தான் இது நமக்கான இடம் தானா? இது இங்கே போய் பாலசுப்ரமணிய ஐயா இருக்கிறாரு, ஆறு செல்வம் ஐயா இப்போ இந்த இதில் ஒரு ஜூம் மீட்டிங்க்கு எனக்கு ஒரு அனுப்பியிருந்தாரு. நான் அதை கேட்டேன். மிக மகளிர் மட்டும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நானும் ஒரு சில பேர் தான் ஆண்கள் இருந்தோம். கேட்டப்ப பெண்கள் பொழுதுபோக்குக்காக பல ஊர்களையும் சேர்ந்தவர்கள் அதில் இணைந்து ஒரு குழுவாக பண்ணுறப்ப நாங்கள் ஒரு விளையாட்டாக தான் சேர்ந்தோம். இன்னைக்கு பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை படித்தோம். இதை மாதிரி சில இதெல்லாம் படித்த பிறகு எங்களுக்கு ஒரு எழுச்சியை நாங்கள் சிறப்பாக இது பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் என்னையும் பேச சொன்னாங்க. அது மறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரியார் பெண்களுக்கு ஒரு முழுமையான சுதந்திரத்தை வேண்டும் என்றார். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல சரி, அதிலிருந்து கதைக்கு போவேண்டானா, இத்தனை பேர் இருக்கிறத நான் என்ன பேசுறது, என்ன செய்யறேன், எல்லாம் தமிழ் ஆண்டோர்களும் சான்றோர்களுமா இருக்கிறாங்க. இதுல நான் என்ன செய்யறதுங்கிறது அப்படியே ஒரு யோசனையாக இருந்தேன். அப்போ சரி, எதா இருந்தாலும் நம்ம ஒரு வழி பார்த்துக்கோங்க இல்லைங்களா? அதனால நேருன்னு சொல்லிட்டு எங்கள் தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு முனைவர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்னையா திடீர்னு பேச விட்டாங்க, அதுவும் வல்லவன் ஐயா இருக்கிறாரு, மதுரைக்காரனுக்கு நாங்கள் தான் தமிழ் சந்தத்தை உருவாக்கணும், எங்களுக்கு தான் எல்லாம் தமிழ் தெரியுமாங்க, நாங்கள்லாம் சோழ மண்டலத்துக்காரவங்க, அப்புறம் அம்மா வேற அவங்க திருச்சிக்காரவங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப என்னன்னா இல்லையா ஒன்றும் பெரிய கஷ்டம், புத்தகம் அப்படிங்கிற பற்றி ஒன்று பேசிடுங்க சரியா போகுது அப்படின்னாரு. உடனே சில இதெல்லாம் அனுப்பிட்டு அவர்கிட்ட நான் மாட்டிட்டு போகிற பாருங்க பாருங்க. அவரு திடீர்னு என்ன நீ புத்தகம் எழுதுங்க, என்னங்க அநியாயமா இருக்கு. ஏதோ ஒன்று கேட்க போக புத்தகம் எழுதுங்கன்ட்டு அது எழுதுறாரு. புத்தகம் எழுதுறதுனா எப்படி? நீ முதல்ல கண்டதையும் படி, அதை செய்யல. காலத்துக்கு கண்டதையும் படிக்கல. நான் படிப்பது நிர்வாகவியல், ஆனால் நிர்வாகிகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு கை கூட தலை கூட வச்சது இல்லை. அப்புறம் நீ எழுதுறத பாராட்டப்படக்கூடியவங்களை உருவாக்கிக்கொள். நம்ம அதை வச்சு நம்ம யாருன்னா என்ன ஒரு பெரிய படைப்பாளி, அதை மாதிரி எல்லாம் சொல்லி கடைசியில் புத்தகம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல சொன்னாரு. நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். ஆனால் இந்த தோழர் இளவரசி சங்கர் ஒன்னே பயங்கராங்க. திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் தோழியங்கிற வார்த்தை கிடையாது. அதனால தோழர் இளவரசி சங்கர் கொஞ்சம் அவங்க சொல்றாங்க, அவருடைய தந்தை தினமும் காலையில் பகுத்தறிவு பேசிவிட்டுத்தான் மற்ற வேலையை ஆரம்பிப்பார் எங்கள் எல்லோருக்கும் அப்படின்னு. அதனால நிச்சயமா 100க்கு 100 அந்த குடும்பம் ஒரு அப்பழுக்கற்ற, நிச்சயமாக சமுதாய தொண்டாற்றக்கூடிய, தொண்டரை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான குடும்பமாகத்தான் இருக்க முடியும். எங்க கூட இணையிலனாலும் என்ன ஐயா இருக்கிறதுக்கு ஐயா காணும், அது இருக்கிற ஐயா எங்க கூட இணையிலனாலும் அவர்களை மதித்து தொடர்ந்து செயலாற்ற வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? அதுக்கு தான் எல்லாம் ஒரு கை தரலாம். இல்லை இருந்தாலும் உண்மையிலேயே நாங்கள் சங்கரையா
ஐயா சங்கரையா, உங்களை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன். காலை கட்டியே காலை கட்டுன்னு ஓடிவிட்டார். இதுதான் குடும்பம். மிக அருமையான ஒரு குடும்பம், மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் இதுதான் திராவிட கொள்கை, இதுதான் பெரியார் சொன்னது. நாங்கள் இணைய என்பது இதுதான். ஐயா அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க. உண்மையில நான் ஒரு நண்பர்கள் கூட பல இயக்கத்தை காரணமாக இருக்கிறப்ப ஒரு நண்பர் சொன்னார், ஒரு கட்சி மாநாட்டில் ஆண்களுக்கு தனி இடம் பெண்களுக்கு தனி இடம் இல்லாத ஒரே மாநாடு திராவிட கழக மாநாடுன்னாரு. அப்ப நினைச்சாம அப்படின்னு எங்கேயோ ஒரு தனித்தனியா இருந்து நான் பார்க்கல. நான் எத்தனையோ மாநாடு கலந்துட்டு இருக்கிறேன். நான் எங்க அப்பா காலத்துல இருந்து நான் கலந்துட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப பார்த்தே இல்லை. அது ஒரு சொல்றாங்க, மற்ற மாநாடுனா இது தனியா போட்டு யாரும் போயிடக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி குடும்பம், எல்லாம் குடும்பம். இந்த குடும்பத்தில் இந்த ஒரு படைப்பாளை வந்து சேர்ந்த பிறகு எங்கள் புதுச்சேரிக்கே ஒரு தனி ஒரு பொலிவு, ஒரு புத்துணர்ச்சி வந்ததுதான் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்க வந்து நான் எங்களுடைய தலைவர் சொன்ன பிறகு வாரத்துக்கு ஒரு காணொலி காட்சி என்று புதன்கிழமை நடத்தி கொண்டிருக்கிறேன். 42வது. அதே மாதிரி பகுதியாளர் கழக மாநில துணைத் தலைவர் ஆடிட்டர் ரஞ்சித்குமார் வந்திருக்கின்றார். அவர் அம்மா இப்ப கூட இணைஞ்சிருக்கிற பகுதியாளர் கழகத்தில் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவர்களுடைய தெளிவான அருமையான அந்த தமிழ், சுத்தமான தமிழ், கண்ணீர் என்று பேசக்கூடியது எங்கள் திராவிட கழக முழுமையும் கட்டி போட்டு விட்டார். சரி, கட்டி போட்டு விட்டார். குடும்பம் ஆயிடுச்சு. அப்படி எப்படிமா என்னன்னா, இவங்க பன்முகைத்தன்மை பார்த்தோன்னே எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. அம்மா இப்படிமா பண்ண வளர்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. மோகினி ஆட்டம், பறை இசை, அப்புறம் என்னம்மா இன்னொரு கரகாட்டம். இதை பார்த்துட்டு இந்த கரகாட்டம் வீடியோ பார்த்துட்டு என்னம்மா 10 வருஷத்துக்கு முன்னால எடுத்துட்டீங்களா? இல்லை, இப்ப எடுத்ததுங்கிறாங்க. அந்த கரகத்தை தலையில வைத்துக் கொண்டு குனிந்து அந்த வாயில கட்சி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அது இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தான் செய்வாங்க, அதை செய்யறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டம் எல்லாமே இது ஒரு அவங்களுடைய பன்முகைத்தன்மை. இன்னும் ஐயா சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன், அவங்களுக்கு அடுத்த டிரான்ஸ்லேஷன் நான் கேட்டிருக்கிறது, RSS ஒரு புத்தகம் போட்டு எல்லா ஊர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு பதில் போட்டிருக்கிறோம். அதை ஆங்கிலத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஏன்னா சில நண்பர்கள் ஆங்கிலம் இந்தியில் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது அவர்களிடம் என்று இப்போதுதான் வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அத மாதிரி எப்போதும் ஒரு சிரித்த முகம், எப்போதும் ஒரு தெளிவான சிந்தனையோடு பேச்சு ஓட்டம், இது மாதிரி ஒரு அருமையான எங்க தோழர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதமாக ஆகிவிட்டது. அது எங்களுடைய தவறு தான். ஏன்னா இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, ஆனால் எங்களுக்கு தெரியாம இருந்திருக்குது. மிக அருமையான ஒரு தோழர், மிக சிறப்பான தோழர். அதுல இவங்க ஒரு கவிதை ஒன்று எழுதினாங்க. இந்த கவிதை நச்சுன்னு ஒரு குத்துன மாதிரி இருக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், இதை எங்களுடைய எல்லாத்துலயும் நான் போட்டு விட்டேன். பல பேர் ரொம்ப புகழ்ந்தாங்க, நல்லா இருக்கு. என்ன புகழாது எல்லாம் நினைச்சிட்டாங்க நான் ஃபாலோ பண்ணணும் என்னோட. இல்லை இல்லை, அது தோழியரோட சொன்னப்ப ராத்திரி 12 மணி வரைக்கும் போரான ஒருத்தர், அவர் தெலுங்குல எங்க மதிப்பெல்லாம் அதிகமா டிரான்ஸ்லேட் பண்றது. 12 மணிக்கு போன் பண்ணி என்ன புகழ்வேன். நான் இல்லையா கேட்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப சிறப்பா இருந்து வச்சிருந்தாலும் அந்த கடைசியில் இல்லையா இந்த மாதிரி அம்மா தான் பண்ணாங்கன்னா அம்மா நம்பரை கொடுத்து அந்த கவிதையும் மிக ஒரு சிறப்பான அந்த நம்முடைய உணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் தன்னுடைய கொள்கையை பறைசாற்றுவதாக இருக்கின்றார்கள். நூல் அப்படின்னு வந்த உடனேயே நான் நினைச்சேன், நான் வந்து சொன்ன மாதிரி நிர்வாகிகள் HR நான் படித்தது
இங்கே இந்த ஊருக்கு வேலைக்கு தான் வந்தேன். பாண்டிச்சேரி ஒரு நிறுவனத்தில் ஆர்வம் போட்டு இங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு தான் அப்புறம் எல்லாம் வந்து கன்சல்டன்ட் ஆனாங்க. இப்போ கட்சி 3 நேரமாக தொண்டாட்டிட்டு இருக்கிறேன். அதில் பேசிக் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் ஃபார் ஆல் இஎச் மேக்ரேட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு புத்தகம் 465 பக்கம் புத்தகம் தான். நான் நிர்வாகத்தில் படித்திருந்தாலும் நான் அதில் எனக்கு ஒரு திமுறே உண்டு. ஏன்னா அந்த ஒரு ஹெச்ஆர் அப்படிங்கிறத இந்த ஏரியாவில் நான் ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு அடுத்த செயல் திட்டம் எப்படி போக வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த புத்தகத்தை தான் எடுத்துப்பாங்க. எல்லாவித நிர்வாகவியலுக்கும் தன்னுடைய ஒரு வழிகாட்டுதல் அதில் இருக்கும். இதுதான் புத்தகத்தின் சிறப்பு. அடுத்து நான் இன்னொரு புத்தகம் நினைச்சிட்டு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் யூ கேன் வின். இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களா? யூ கேன் வின் ஷிவ் கேரா அப்படிங்கிற ஒரு எழுது. அது தமிழையும் வந்துருக்கு. அது கட்டாயமா அத்தனை பேர் படிக்கணும். அந்த ஒரு புத்தகத்தை வச்சு நான் எப்படி ஒரு 50-100 நிகழ்ச்சிகள் நடத்திட்டு, அந்த புத்தகத்தின் சாரம் என் சொந்த கதையெல்லாம் விட்டு நான் நடத்தின நிகழ்ச்சி பேருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை. என்னுடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு டாபிக் பேரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது எப்படி? உண்மையிலேயே ரொம்ப பேருக்கு மகிழ்ச்சி தான் என்னன்னு தெரியாது, என்ன வாழ்க்கைன்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த ஒரு புத்தகத்தை ஒரு எடுத்துக்காட்டு. இதை மாதிரி இந்த புத்தகம் அப்படின்னு வர்றப்போ இந்த புத்தகங்கள் நமக்கு நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவர்கள், இன்னும் வழி துணையாக வரக்கூடிய நேரம் கிடைத்த போது நம்முடன் இருக்கக்கூடியது. ஆகவே இந்த புத்தகம் படித்தல் என்பதை நாம் எல்லோரும் நாம் வரவைத்துக் கொள்ள வேண்டும். அந்த புத்தகம் அப்படி என்பது போல ஜான் மில்டன் உங்களுக்கு தெரியும். அவர் அனைவருக்குமானது கல்வி, புத்தகம் பொதுவானது என்ற கருத்தை இங்கிலாந்தில் அவர் பறைசாற்றுவதற்காக அவரை பிடித்து ஜெயிலில் போட்டிருக்கார். அப்ப அங்கேயும் நம்ம மனு இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கேயும் அனைவருக்குமானது கல்வி இல்லை. உங்களுக்கு அனைவருக்குமான கல்விங்கிறது வந்து ஆங்கிலேய காலத்துல கொடுக்கப்பட்ட கல்வி, அப்புறம் எல்லோருக்கும் போனது காமராஜர் காலத்துக்கு பிறகுதான். ஆகவே அதோடு இன்னும் சொல்லப்போனால் அண்ணா, அம்பேத்கர் அவர்களை சொல்லும் போது புத்தக குழுக்கள் அவர்கள் எப்போது பார்த்தாலும் புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் அறிவாளியாக இருந்தார்கள். புத்தகம் எவ்வளவு படிக்கிறோமோ அதன் அறிவு விருத்தி அங்குதான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பகவத்சிங் மற்றும் சாக்ரட்டிஸ் தாங்கள் இறக்கும் தருவாயில் வரை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவர்கள். இறக்க போறவனுக்கு எது கொடுக்கிறோம் இல்லை, அந்த நேரம் வரையும் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆகவே புத்தகம் என்பது மிக முக்கியம். அதில் தன்னை பெரியார் எடுத்துக்கொண்ட எப்போது பார்த்தாலும் படித்துக் கொண்டிருப்பார். நேரம் கிடைத்த போதெல்லாம் படித்துக் கொண்டிருப்பார். ராமாயணத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் படித்திருக்கிறார். தமிழ் படித்திருக்கிறார், எல்லாம் படித்திருக்கிறார். அவர் போற்றிய 2 பேர், ஒன்று திருவள்ளுவர், இன்னொரு நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பெரியார் திருக்குறளை மிக அதிகமாக நேசித்து, உண்மையில் இன்றைக்கு நம் அத்தனை பேர் வீட்டிலும் நிச்சயமாக திருக்குறள் இருக்கும். அதற்கு காரணம் என்று சொல்லலாம், திருக்குறள் தான் நம்முடைய நாம் வழிபார்க்கக்கூடிய ஒரு புத்தகம். மனுவுக்கு எதிரான இன்றைக்கு மனுவை பார்த்துத்தான் திருக்குறள் எழுதினார் என்று சிலர் ஆங்கிலத்தில் தான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது.
அதே போன்று படி 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 என்றார். பாரதியார் படி படி என்று சொன்னது வேற, புரட்சி கவிஞர் சொன்ன படி 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 படிதான். எப்பொழுதுமே படிக்க வேண்டும், புத்தகத்தை படிக்க வேண்டும். அந்த மாதிரி வந்திருக்கிற இந்த புத்தகத்தில் முக்கியமாக நம்முடைய மதிவாணன் அவர்கள் பற்றி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நீங்க புத்தகத்தை படிச்சீங்கன்னாங்க. சரி புத்தகத்தை குடும்பமான இன்னைக்கு வரைக்கும் கண்ணில் காமிக்கல. கொடுத்த பிறகுதான் ஐயா பற்றி நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் ஐயாவை பற்றி நான் போற்றணும். நான் ஜிப்மர்ல இருக்கிறவங்களாம் ஐயா பற்றி சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. பல்லவன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு அலுவலர். பல கட்டங்களில் அவரோட நான் கலக்க வேண்டிய பல காலங்கள் இருந்திருக்கின்றன. மிக சிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப சண்டைக்கு பண்ணி தான் வந்துருக்கேன். ஏன்னா நம்ம எதையுமே போராடி தான் பெற்றிருக்கோம். நாம் ஒவ்வொருவரும் போராளிகள். அதனால இதில் நிச்சயமாக அவர் புத்தரை பதிப்பார். அவர் இருக்கக்கூடிய எந்த ஒரு பதவியிலும் நிச்சயமாக புத்தரை பதிப்பார். நாங்கள் காரைக்கால் போயிருந்தோம். காரைக்கால் என்ன பண்ணோம்னா, காரைக்கால் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, புதுச்சேரியும் காரைக்கால், நான் காரைக்கால்காரங்க சொல்லிக்கிறேன், புதுச்சேரியும் காரைக்காலையும் கம்பேர் பண்றேன். நான் புதுச்சேரியில 90ல வந்தேன். நான் சமுதாயத்துல தான் இருந்தேன். நான் ஒரு 5 வருஷத்துல அந்த தெரு 2 தடவை ரோடு போட்டாங்க, சாக்கடை புதுசா கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் காரைக்கால்ல எங்க தெருவை 25 வருஷம் ஆச்சு ரோடு போட்டேன். இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம் தான் போனேன். போறப்ப நாங்கள் ஒரு கலப்பணி செஞ்சுட்டு ஒரு ஏரி கட்டியிருக்கிறாங்க காரைக்கால்ல. அதை பத்தி கேட்டேன். அதை பத்தி கேட்கறது கூட உட்கார்ந்தோம். நாங்க உங்கள்கிட்ட சில கேள்விலாம் கேட்கணும். இந்த ஏரியை பத்தி மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. அது மாதிரி அதோட நாங்க கேட்ட பல இமீடியட்டாக ஒரு சின்ன சொல்லிக்கணும். எந்த அளவுக்கு ஒரு நல்ல அலுவலர்கள் இருந்தால் மக்களுக்கு அதனால் நன்மை இருக்கிறது. ஒரே ஒரு காரணம் தான், காரைக்கால்ல இந்த ஜனத்தொகைக்கு இத்தனை ஃபண்டு கம்பல்சரியா கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனா நான் வந்து பார்க்குறேன், அதுல பாதி தான் வந்து இம்மீடியட்டா செக்ரட்டரி நான் வரைக்கு போட்டேன். இந்த அமௌண்ட் இவ்வளவு நீங்க கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் ரிலீஸ் பண்றாங்க. அதை வச்சு பல ஸ்கீம்ஸ் நான் பண்ணேன். இதை மாதிரி இவர் எங்க இருந்தாலும் எதையுமே சிறப்பாக செய்யக்கூடிய அதை வச்சு நான் ஐஸ்வர்யம் அவருக்காக எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல, எனக்காக அவருக்கு ஒன்றும் ஆக போறதே இல்லை. ஆனா ஒண்ணு கேட்க போறேன், உங்கள் எல்லாரும் சார்பாக அதை செஞ்சுதான் ஆவாரும் செய்யணும். இந்த லைசன்ஸ் பீரியட் வருது, அதுல உங்க கண்டிஷன் எல்லா பேருப்பளையும் கட்டாயம் தமிழ். நீங்க எல்லாம் இந்த ஜியோலாம் போட்டுட்டு வச்சிருக்கீங்க எல்லாம் அவருடைய கதைத்தான், அவருடைய வாயால நான் பேசுறேன். இது சம்பந்தமா உங்கள்கிட்ட இனிமேல் வந்து நான் கேட்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. நான் என்னைக்கு விட மாட்டோம், உங்களை அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு இருக்கேன். அதுல நான் வந்து பல இருந்து அறிஞர்கள் இருந்தாலும் நான் தமிழ் ஐயா பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும். ராவண காவியம் புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய ராவண காவியம். இந்த ராவண காவியத்தை தொடர் சொற்பொழிவாக இதே அரங்கத்தில் நடத்தி இன்னும் முடிய கடைசி காண்டம் மட்டும் முடிக்க வேண்டும். அதற்குள் அதை ஒரு புத்தகமாகவும் எழுதிவிட்டார். இப்போது எங்களுடைய தலைவர் அணிந்துரைக்காக அது போயிருக்கிறது. அந்த ஒரு முயற்சி நிச்சயமா இருக்கிறது எல்லாம் வரணும். ஐயா சொல்றது, தமிழமகன் ஐயா சொல்றது, புலவர் குழந்தை அவர் எழுதியிருக்கிற அந்த காவியம் கம்ப ராமாயணத்திற்கு எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. அந்த அளவுக்கு சிறப்பாக குழந்தை அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்பதை கேட்கும் போது நாம் என்றைக்குமே உயர்ந்தவர்கள் தான், சிறந்தவர்கள் தான். நாம் தமிழர்கள், நம் இனம் உயர்ந்த இனம், சிறந்த இனம் பேசிட்டு மட்டும் இல்லாம நிச்சயமா நமக்கான உரிமைகளும் நாம் தொடர்ந்து பெற வேண்டும். ஏனென்றால் இந்த கீழடி வந்த பிறகுதான் அந்த கீழடியில் அந்த ஒரே ஒரு அலுவலர், அவர் பயணிக்காரர்கள், உங்க ஊர் பக்கத்துக்காரரு, அவர் இருந்ததுனால தான் இன்னைக்கு இது இந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு. ஒரே ஒரு அலுவலர்,
அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அவர் சொல்றாரு, ஏன் நீங்க மதுரை வைகை எடுத்தீங்கன்னு. நான் மதுரைக்காரனாக இருந்தா கூட இருக்கலாம். அதோட இல்ல, தமிழ்ச்சங்கங்கள் எல்லாம் மதுரை தமிழ்ச்சங்கங்கள் எல்லாம் அங்க இருக்கிறனால நான் தேடினேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நதிக்கும், காவிரிக்கு மட்டும் இல்ல, இங்கு பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு பாலாறு முதற்கொண்டு நமக்கு தனி அடையாளங்கள் உண்டு. அத்தனையும் நாம் தோண்டி எடுக்க வேண்டும். கீழே கூட நான் கேட்டுப்படுவதை இப்போது தமிழ்நாடு அரசு அவ்வளவு சிறப்பாக செய்யவில்லை என்பதுதான். எல்லாத்துக்கும் முப்பாய்ப்பாக இருப்பது நம்ம இந்த புதுச்சேரியில அறிக்கைகள் தான். அறிக்கைகள் தான் பேஸ். இன்னைக்கு தமிழ் இந்த அளவுக்கு உயர்ந்தது சிறந்ததுன்னு சொல்றதுக்கான முதலில் கிடைச்சது அறிக்கை மேலதான். அதை பத்தி நம்ம யாரும் கவலைப்படாமல் இருக்கிறோம். அது மிகப்பெரிய நம்முடைய தலைமுறை செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆகவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை இந்த எனக்கு கொடுத்த இளவரசி அம்மாவுக்கும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஐயாவுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.